பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சில வசனங்கள் நாம் பார்க்கலாம். 19 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் எரிகோ என்ற பட்டணத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பிரவேசித்து அதன் வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவரியனுமாயிருந்த சகயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன் எப்பேற்பட்டவனா இருந்தானா, ஐசுவரியவனம், பெரிய ஒரு பணக்காரன். யாரு? சகயு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பணக்காரன், ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவனா இருந்த அந்த ஆயக்காரனுக்கு தலைவன். ஆயக்காரன் யாரு? வரி வசூலிப்பவர்கள். வரி வசூலிப்பவர்கள் தலைவன் யாரு? சகயு. அவன் என்ன பண்ணனா, அதன் வழியாக இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது எரிகோ பட்டணத்துல இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க என்ன பண்ணனா, ஆசையாக இருந்தானா. யாரு? சகயு. பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குலனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். எதுக்கு அவன் காட்டத்தி மரத்தில் ஏறினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் ரொம்ப குள்ளும் ஆளு. இருக்கிறவங்க எல்லாம் யாரு? ரொம்ப ஹைட்டு. இவன் என்ன பண்ணா, ஓடி போய் எந்த மரத்தில் ஏறினானா, ஒரு காட்டத்தி மரத்துல போய் ஏறினான். ஏறிட்டோன்னு பாருங்க, இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து, பாருங்க, இயேசு எரிகோ பட்டணத்துல என்ன பண்றாரு, போயிட்டே இருக்கிறாரு. அந்த கூட வந்துட்டு ஏகப்பட்ட ஜனங்க கூட இருந்திருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்க கூட வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒட்டி போயிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாருடைய அவருடைய கண்கள் பாருங்க, கூட இருக்கிறவங்களெல்லாம் அவங்களெல்லாம் பார்க்கல. எப்படி அவருடைய கண்கள் ஓபன் பண்ணி பார்த்துச்சுன்னா, யார் அவர் முழு இருதயத்தோடு இவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு யார வந்தாங்களோ அவங்களதான் என்ன பண்ணார், இயேசு கண்ணோக்கி பார்த்தாராம். இருக்கிறவங்க யாருமே அவர் யாரும் திரும்பி பார்க்கல. யாரு முன்னாக ஓடி முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட மரத்தில் ஏறி எப்படியாவது அவர் பார்த்துடணும், எப்படியாவது அவர் நேசிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி போய் மரத்தில் யார் ஏறி அவர் ஆசைப்பட்டாங்களோ அவங்கள்தான் என்ன பண்ணுச்சு, அவருடைய கண்கள் பார்க்க ஆரம்பிச்சு. பாருங்க, இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணார்ந்து பார்த்தாராம். இருக்கிறவங்க எல்லாரையும் விட்டுட்டாரு, கூட இருக்கிறவங்க விட்டுட்டாரு. ஆனா அண்ணார்ந்து பார்த்தாராம். யாரைய? சகையுவே. அங்க இருக்க எல்லாரும் கூட பார்த்து இருந்துக்கலாம் இல்லையா, கூட இருந்து. ஆனா யார இயேசு நோக்கி வருமோ, இப்ப அநேக ஜனங்கள் நம்ம சபைக்கு வராங்க, நிறைய பேர் இடத்துல போறாங்க. ஆனா இயேசுவை நோக்கி யாரு வராங்களோ அவங்களுடைய இயேசுனுடைய கண்கள் அவங்களை மட்டும்தான் பார்க்கும். பெருமைக்காகவும் எல்லாத்துக்காகவும் வரவங்களுக்கெல்லாம் ஆண்டோடைய கண்கள் பார்க்காது. யாருடைய கண்கள் பார்க்கணும், முழு இருதயத்தோட முழு ஆத்துவமோட யாரு நாம் இயேசுவை நேசிக்கிறோமோ அவர்களுடைய கண்கள் மட்டும்தான் யாரு பார்க்கும், இயேசுனுடைய கண்கள் அவரே பார்க்கும். பாருங்க, இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பார்த்த உடனே இயேசு என்ன பண்றாரு, சகையை பார்த்து, நீ என்ன பண்ற, சீக்கிரமா இறங்கிட்டு வா, நான் என்ன பண்ண போறேன், உன் வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனாள். சகையுடைய இருதயம் பாருங்க,
இயேசு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். இவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன்னுடைய ஹைட்ல குள்ளனான இருக்கிறப்ப என்ன பண்ணான், ஓடி போய் ஒரு மரத்துல ஏறினான். எதுக்காக? எப்படியாவது அவர் பார்த்துடணும் முழு இருதயம், எப்படியாவது அவர் முகத்தை நம்ம பார்த்துடணும் முழு இருதயம் முழு மனதோட என்ன பண்ணான், இயேசு நோக்கி போடணும். ஆனா பாருங்க, அவன் முழு இருதயத்தோடு ஏறும் போது தான் இயேசு வந்து என்ன பண்ணாரு, அவர் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்த உடனே இன்றைக்கு நம்ம வீட்டுல தங்க போறேன்னு சொன்ன உடனே இயேசு போன இருதயம் பாருங்க, சரி இப்ப ஆண்டவர் வந்துட்டு எப்பேற்பட்ட ஒரு தெய்வம், எவ்வளவு அற்புதங்கள் பண்ணிக்கிறாரு, இப்ப நம்ம வீட்டுக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு எப்படி இருக்குமோ, ஏதோ இருக்குமோ, கெலிஜா இருக்குமோ, இல்ல வீடு என்ன மடி யாருக்குன்னா ஃபோன் பண்ணியானா, அப்போ வந்து ஃபோன் எல்லாம் கிடையாது இல்லையா, யாருக்குன்னா சொல்லிட்டு வழி அனுப்பிச்சிட்டு வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பலாமா அப்படின்னு இருதயமெல்லாம் சகுக்கு இல்லவே இல்லை. அவனோட இருதயம் என்ன ஆயிடுச்சு, ஏசாப்பா நம்ம கூட வராரு, அது போதும் அப்பா நம்மளுக்கு அப்படின்னு சொன்னா பண்ணானா, ஆர்வமா ஏறணுவன் சந்தோஷமா பாருங்க, அவன் சீக்கிரமா இறங்கி எந்த வேகத்துல ஓடனானோ அதே வேகத்துல டக டக்குன்னு என்ன பண்ணான், சீக்கிரமா இறங்கி முழு சந்தோஷத்தோட என்ன பண்ணான், இயேசு அழைத்து கொண்டு போனான். அதுக்கு அடுத்தது பாருங்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். யாரு முறுமுறுத்ததா? அது பார்த்து எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சோம், பொறாம பொச்சிருப்பு. இப்படிதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம வந்துட்டு கீழே விழுந்துட்டு இருக்கோம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கீழே தளர ஆண்டவர் கிடையாது. நன்றாக பார்த்துக்கணும். காகங்கள் போல பறக்கிற தேவனாக நம்மளோட காணப்பட மாட்டாரு. கழுகை போல உயர பறக்கிற மாத்தியா, அந்த மாதிரி தேவன் என்ன பண்ண வர நம்மள ஒரு நாள் வைக்க போறாரு. அந்த நிலைமையில வைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்களாம், எப்படி சகோயை பத்தி எல்லாம் பொறாம பொச்சிட்டு போட்டாலும் அந்த மாதிரி நம்மளை பாக்குறவங்கலாம் பொறாம பொச்சிட்டு படுவாங்க. என்ன இது, இவங்க பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்களே, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, இருந்தாலும் ஹாப்பியா இருக்கிறாங்களா, சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா போனாங்க, எல்லாரும் பார்த்துட்டு பொறாம பொச்சிட்டு படுவாங்க. காரணம் நமக்குள்ள யாரும் வந்தது, ஏசப்பா வந்துட்டாரு. ஏசப்பா வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பின்னாடி போயிட்டே இருக்கும், நல்லது மட்டும் தான் நம்மளுக்கு முன்னாடி வரும். அந்த மாதிரி தான் அந்த இடத்துல நடந்துச்சு. என்னன்னு, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள் அப்படின்னு சொல்லிருக்கு வேதவசனம். அதுக்கு அடுத்தது பாருங்க, சகையை நின்று கர்த்தரை நோக்கி. எப்போ ஆண்டவர் வீட்டுல கால் எடுத்து வச்சுட்டாரோ அவனோட இருதயம் எப்படி மாறுது பாருங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏசப்பா கால் வச்ச உடனே எப்பேற்பட்ட இருதயம் இருந்தாலும் சரி எப்படி மாறும், ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் ஆகும். அவனுடைய ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். யாரு? சகையு ஒரு பெரிய பணக்காரன். அவனுடைய ஆஸ்தியில பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை ஒரு 10 கோடி இருந்துச்சுன்னா 5 கோடி யாருக்காக தரான், ஏழைகளுக்காக கொடுக்குறான். 100 கோடி இருந்துச்சுன்னா 50 கோடி ஏழைகளுக்காக கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா பண்றான், இயேசு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்தது பாருங்க, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். ஒருத்தர் கிட்ட அநியாயமா வாங்கியிருந்தான், எவ்வளவு நாலத்தினா திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அநியாயமா ஒரு 100 ரூபாய் வாங்கியிருந்தா 400 ரூபாய் திருப்பி கொடுக்குறேன், 4000 ரூபாய் வாங்கியிருந்தா அப்படியே 16,000 ரூபாய் திருப்பி கொடுக்குறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான், நான் 4 மடங்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அந்த இறுதியம் மாறிச்சு அவனுக்கு? அதுக்கு முன்னாடி அந்த இறுதியம் அவனுக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி அவன் இறுதியம் எப்படி இருந்துச்சு, எப்படியாவது எல்லா காட்டி எப்படி அதிகமா வாங்கலாமா, தன்னுடைய பணத்துக்கு மீறி அதிகமா வாங்கலாமா தான் அவன் இறுதியம் இருந்திருக்கும். ஓகேவா? ஆனா இவன் பாருங்க, எப்போ இயேசு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாரோ வச்ச உடனே அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு, முழுமையா மாறிடுச்சு. என்னன்னு, என்னுடைய பாதி ஆசி ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, யாரத்துலாம் நான் வாங்கியிருக்கிறோம் எல்லாருக்கிட்ட எப்படி கொடுக்குறேன், நாலத்தனியா திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறோம் அதே தான். இயேசு கிறிஸ்து நமக்கு வீட்டுல கால் எடுத்து வைக்கலாம், நம்முடைய வாசம் பண்ணலாம், நம்முடைய இருதயம் மாறவே மாறாது. எப்போ ஏசப்பா நம்முடைய இருதயத்துல கால் வைக்கிறாரோ, எப்போ நம்ம வீட்டுல காலை வைக்கிறாரோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருதயம் எப்படி ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய பேசுற பேச்சிலும் சரி, நம்ம நடக்கிற நடையிலும் சரி, நம்ம கோவப்படாம சில பேர்கிட்ட பேசுற பொறுமையிலும் சரி, பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், ஏசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம். எப்ப சகையனுடைய இருதயத்துல வந்துட்டாரு ஆண்டவர், அவனை இருதயம் என்ன பண்றாரு, முழுமையா மாறிச்சு. அடுத்தது பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொன்னார். என்றைக்கு ரட்சிப்பு வந்து சொன்னார் ஆண்டரு? நாளைக்கு வரும்னு சொன்னாரா? உன் இருதயம் மாறி போச்சு, உங்களோட இருதயம் எல்லாம் மாறிச்சு. அந்த ரட்சிப்பு பாருங்க, இயேசுனுடைய அந்த ஆன்சர் பாருங்க அழகா இருக்குது. இன்னைக்கு இருதயம் மாறின உடனே, சரி நீ மாறிட்டியா, உன் ரட்சிப்பு வந்து உனக்கு அடுத்த மாசம் கொடுக்குறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லல.
சகைக்கு அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நான் உனக்கு அடுத்த வருஷம் கொடுக்குறேன், சரி நான் பார்க்குறேன், இப்போ தான் மாறி இருக்கிற, இன்னும் எவ்வளோ முறை மாறன்னு நான் செக் பண்ணிட்டு உனக்கு வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு ரட்சிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லவே சொல்ல. எப்போ இருதயம் மாறிச்சோ அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் என்ன சொன்னார் ஆண்டவர், இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, அடுத்த வாரம் இல்ல, அடுத்த மாசம் இல்ல, அடுத்த வருடம் அல்ல, இன்றைக்கு என்ன சொன்னாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பாருங்க, இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆபிரகாமுக்கு இவனும் ஆபிரகாமு குமாரன் இருக்கிறானே, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எப்பேற்பட்ட மனுஷன் அவன்? சகையு பாவியான மனுஷன், பாவியான மனுஷன். அநியாயமா ஒரு இடத்துல பண்ணான், வட்டிக்கு வாங்கியிருந்தான். எப்படி இவன் ஐஸ்வர்யவனா இருந்தான்? எல்லாரும் மாதிரி இவனும் ஒரு ஏழப்பட்டனா இருந்திருக்கான் இல்லையா? ஆனா எப்படி ஐஸ்வர்யவனா இருந்தானா? இவன் எல்லா இடத்துல எப்படி வாங்கியிருந்தானா? அநியாயமா வாங்கியிருந்தானா. அநியாயமா வாங்கி 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 என்ன பண்ணான் அவன்? ஆஸ்திய ரொம்ப சேர்த்து வச்சுட்டு பெரிய ஒரு பணக்காரன் ஆயிட்டான். ஆனா அதெல்லாம் இயேசு கிறிஸ்து அப்ப காலை வச்சாரோ வீட்டுல, அவன் இருந்து எப்படி மாறிச்சு? முழு மனசோட மாறிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில கூட அதே மாதிரி தான். இயேசு கிறிஸ்து வராத வரைக்கும் தான் நம்ம கஷ்டம். நம்மளுக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட சோகங்கள், ஏகப்பட்ட கஷ்டம், ஏகப்பட்ட கடன்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்கும். நம்ம நினைக்கலாம் நமக்கு யாருமே கிடையாது, நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்குது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து அவருடைய கண்கள் எப்பவுமே திறந்தா இருக்குது. எப்பவுமே இயேசு கிறிஸ்து கண்கள் நம்ம நினைக்காத நாளே கிடையாது. கரெக்டு தானே? இயேசு கிறிஸ்து முடியாத காரியங்கள் இருக்குது. யாருன்னா சொன்னா கேட்பீங்க, நம்புவீங்களா நீங்க? இருக்குதானா? இயேசு கிறிஸ்து முடியாத காரியம் என்ன தெரியுமா? நம்ம மேல அன்பு காட்டாம அவர்னால இருக்கவே முடியாது. அன்பு காட்டாம இருக்க முடியும்? ஏச பண்ணல, முடியவே முடியாது. என்னைக்குமே நம்ம அன்பு அதிகமா காமிக்கிற ஒரு தேவன், நம்ம மேல அக்கறைகள் காமிக்கிற தேவன் அவரு. இது எப்பவுமே அவருடைய அன்பு வந்துட்டு நம்மளை விட்டு பிரிக்காமே இருக்கும். எல்லா கண்களும் ஒரு நாள் தூங்கிடும், உறங்கிடும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாம போயிடுவாங்க, கூட இருப்புன்னு சொல்லி கூட இல்லாம போயிடுவாங்க. ஆனா என்னைக்குமே எந்த நிமிஷத்திலும் சரி, எந்த வேலையிலும் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உன்னை விட்டு கைவிடவே மாட்டேன், கண்ணின் மணி போல நான் என்ன பண்ண போறேன், உங்களை பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு. நம்முடைய இருதயமெல்லாம் முழுமையடையணும். பாவியான இருதயமெல்லாம் எப்படி மாறணும்? எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள சகை இறுதிக்குள்ள வந்த உடனே அவனுடைய இருதயம் மாறிச்சோ, அந்த மாதிரி நம்முடைய இறுதி என்ன பண்ணணும்? மாறணும். எப்பவும் போல வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. ஒரு நாள் மரணம் எல்லாருக்குமே உண்டு, நிச்சயமாக உண்டு மரணம். ஆனா அந்த மரணம் வர்ற வரைக்கும் யாருக்காக வாழணும்? நம்ம இயேசுக்காக வாழணும். நம்ம வாழ்கிற ஒரு இருதயமும் ஒரு எண்ணமும் எங்குமே சிதறப்படக்கூடாது. ஒரு நிமிஷமும் சரி யாருக்காக வாழணும்? நம்ம இயேசுக்காகவே வாழணும். நமக்காக மரிச்ச தேவன் நமக்காக எவ்வளோ பாடுகள் பட்டாரு. நிறைய இடத்துல நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. நீங்க நமக்காக பாடுபட்டாருன்றது சும்மா விளையாட்டு சமஸ்காரம் கிடையாது. நமக்காக உயிர் விட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம கூட போறது யாருமே நமக்காக உயிர் விட மாட்டாங்க. சும்மா வாயில சொல்லுவாங்க, நம்ம மனைவி விட மாட்டாங்க, நம்ம கணவர் விட மாட்டாங்க, குழந்தைகள் விட மாட்டாங்க. ஆனா பாருங்க, 2500 வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் நமக்காகவே உயிர் விட்டாராம். எவ்வளவு பேர் அதிசயம்! நம்ம கருவில் உருவாக்கத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கிறார் ஆண்டவர். எப்பேற்பட்ட ஒரு அன்பு நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அது மட்டுமல்ல, தேவன் வேதவாசம் சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிட ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? என்னை நீங்க அப்பான்னு கூப்பிடுங்க, என்னை நீங்க அம்மான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். அதனால நம்முடைய இருதயம் கலங்கவே கூடாது. எந்த நேரத்திலும் சரி, எந்த நிமிஷத்திலும் சரி, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களோடு பேசின தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்ற விசுவாசத்தை உங்களுக்குள் வைக்கிறேன். நிச்சயமாக தேவன் ஒரு பெரிய அற்புதங்கள் அதிசயங்களையும் நம்மளுக்கு செஞ்சுட்டு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.